தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த நிகழ்வோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? சிவரஞ்சனி, கர்நாடக இசை மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படும் தியாகராஜர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் அவதரித்த சிறப்புக்குரிய தலம் வந்து இந்த திருவாரூர் ஆகும். இங்கு கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளுக்கு பாத்தீங்கன்னா இசையஞ்சலி செலுத்தும் விதமாக திருவாரூர்ல ஆண்டுதோறும் சங்கீத மும்மூர்த்திகள் இசை விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில இந்த ஆண்டு கடந்த 24ஆம் தேதி இந்த விழா தொடங்கியது. முதல் நாள் வந்து தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த விழாவை தொடங்கி வைத்தார். இன்று 5வது நாள் இன்றுடன் தியாகராஜருக்கு வந்து அந்த பஞ்சரத்ன கீர்த்தனை பாடி இசையஞ்சலி செலுத்தி விழா நிறைவடைவது வழக்கம். அதனை ஒட்டி பாத்தீங்கன்னா இன்று மும்மூர்த்திகளில் ஒருவரான இந்த சியாமா சாஸ்திரிகளின் 256வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு திருவாரூர் மேட்டுத்தெருவில் உள்ள சியாமா சாஸ்திரிகள் அவதரித்த இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அது பாத்தீங்கன்னா அது திருவாரூர் தியாகராஜர் கோவில் உள்ள கமலாம்பாள் சன்னதியில அந்த சங்கீத மும்மூர்த்திகள் இசை விழா 24ஆம் தொடங்கி இன்று வரை நடைபெற்று வருகிறது. இந்த இசை விழாவில் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களின் இசை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று இந்த பஞ்சரத்ன கீர்த்தனை பாத்தீங்கன்னா ஆண்டாங்கோவில் சிவகுமார், அதே போன்று ரஞ்சனி கௌசிக், இசைக்கலைஞர் காயத்ரி கிரீஷ், சீர்காழி சிவசிதம்பரம் உட்பட்ட முன்னணி இசைக்கலைஞர்கள், நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு இந்த பஞ்சரத்ன கீர்த்தனை இசைத்து வருகிறார்கள். தியாகராஜர் அவதரித்த இல்லத்துல வந்து தியாகராஜரின் உருவப்படம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அதன் அடுத்து வந்து தற்பொழுது அந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகள் வந்து நடைபெற்று வருகின்றன. இதனை பார்ப்பதற்காக திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து வந்திருக்காங்க. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் தேர் என்பது பெருமையாக கருதப்படும். அதன் அடுத்து பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகள் பிறந்த ஊரான இந்த ஊரில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஜெயந்தி விழா என்பது மிக பெரிய அளவில் உற்சாகமாக நடைபெறும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜசேகர்.